கரூர் சம்பவத்தை அடுத்து தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றங்கள் வேகமாக நடந்து வருகிறது. எந்த மீன் எந்த வலையில் சிக்கும் என்பதை தற்போது கூற முடியாது. ஆனால் அதற்கான முயற்சிகள் நடக்கிறது. எஃப்ஐஆரில் என்ன கூறப்பட்டு இருக்கிறது? விஜய் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? விஜயுடன் இருப்பவர்கள் விசுவாசிகளா? பறந்து வந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குருமூர்த்தியை சந்தித்தார்களா விஜய் நிர்வாகிகள்? பார்க்கலாம் இந்த வீடியோவில். கரூரில் நடந்த விஜய் கூட்டத்தில் என்ன நடந்தது என்பது ஊருக்கே தெரியும். விஜய் ரசிகர்கள் கட்டுக்கடங்காமல் தங்கள் இஷ்டத்துக்கும் சாலைகளில் ஓடி கிடைத்த மரங்கள், வீடுகள், மின்விளக்கு கம்பங்கள், வீட்டின் கூரைகள் என்று ஒன்றுவிடாமல் ஏறியுள்ளனர். இதற்கான அனைத்து வீடியோக்களும் வெளியாகி இருக்கின்றன. விஜய்க்கு பொதுவாக கூட்டத்தில் என்ன நடக்கிறது என்பது தெரிந்தே இருக்கிறது. தெரிந்தவுடன் பதற்றமாகிவிட்டார். அருகில் இருந்தவர்கள் அனைத்தையும் அமுக்கமாக வைத்துக் கொண்டனர். ஏன் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் என்ன நடக்கிறது என்பதை விஜய்க்கு தெரிவிக்கவில்லை. சிறிது சிறிதாக விஜய்க்கு என்ன நடக்கிறது என்பது புரிந்துவிட்டது. முகம் மாறுகிறது. பேச்சை நிறுத்திக் கொள்கிறார். என்ன செய்வது என்பது தெரியாமல் சென்னைக்கு வருகிறார். நடந்தது முழுவதையும் பின்னர்தான் அறிந்து கொள்கிறார். இந்த சம்பவத்தில் முதலில் அனைவரும் குற்றவாளியாக கைவிரலை நீட்டுவது விஜயைத்தான். அவருக்கு தான் பொறுப்பும் பயமும் அதிகரிக்கிறது. வீட்டுக்குள் சென்றவர் மனப்புழுக்கத்தில் இருந்துள்ளார். யாரிடமும் பேசவில்லை. ஆனால் விஜயின் அரைகுறை அரசியல் அனுபவத்தை பயன்படுத்திக் கொள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் தற்போது முயற்சிக்கின்றன.